தண்ணி கேன் வச்சிருக்கீங்களா? அப்போ இது உங்க வீட்ல கண்டிப்பா இருக்கணும். அட ஆமாங்க, என்னன்னு பாக்குறீங்களா? இதோ இதுதான் வாட்டர் டிஸ்பென்சர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருக்கும் தேவைப்படும் வாட்டர் டிஸ்பென்சர். தண்ணி கேனை எல்லாராலையும் சுலபமா தூக்க முடியாது, சாச்சியும் குடிக்க முடியாது. தண்ணி கீழே சிந்திடும். கேன் 40 ரூபா கொடுத்து வாங்கி பாதி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். தண்ணியையும் காசையும் சேவ் பண்ற மாதிரி நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க ப்ராடக்ட் தான் வாட்டர் டிஸ்பென்சர். நீங்க இதை கேன் மேலே மாட்டிட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா போதும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்க இந்த பைப்ல பிடிச்சி குடிச்சிக்கலாம், சமைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசம்தான். கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி குன்ன கொடி மச்சானம் போல் பாட போறேன்டா. மாப்பிளே என்ன ஆட்டம்? ஒண்ணு இல்ல மாப்பிளே, சும்மாதான் பாட்டு டான்ஸ். அதான் எதுக்குன்னு? சும்மாதான் மாப்பிள, சந்தோஷத்துல. சந்தோஷமா? அப்படி என்ன சந்தோஷம்? அந்த வீட்டுல ஒரு பிள்ளைய காணும், நீங்க என்னடானா இங்க வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால மட்டும் எப்படி இப்படி முடியுது? மாப்பிள அது வந்து சோகம் தாங்க முடியாமதான். இப்பதான் சந்தோஷம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன சோகங்கிறீங்க? எது உண்மை? ரெண்டும் தான் மாப்பிள, சந்தோஷம் கலந்த சோகம். எதுக்கு சந்தோஷம் கலந்த சோகம்? பூமாரிய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சந்தோஷமா, இல்ல என்ன இங்க பார்த்ததுல சோகமா? ஐயோ இல்ல மாப்பிள, பூமாரிய கடத்தினது ரொம்ப சோகம் தாங்க முடியல. ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு மாப்பிள. அதனால குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? இல்ல மாப்பிள, இல்ல மத்த பிள்ளைகளை யாரையும் கடத்தல பத்தியலா. கடத்த வந்தவன் பூமாரி மட்டும் கடத்திட்டு போயிட்டான், அதான் கொஞ்சம் சோகம் கொஞ்சம் சந்தோஷம். நீங்க பேசுறது பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே. நம்புங்க மாப்பிள, நம்புங்க. மச்சான நம்பாம நீங்க வேற யார நம்ப போறீங்க மாப்பிள? பூமாரிய காணோன்னு உடனே தெரு தெருவா போய் தேடுன மாப்பிள, தெரு தெருவா போய் தேடுனேன். ஆனா எந்த தெருவுலயும் பிள்ளை கிடைக்கல மாப்பிள. அதனால போய் குடிச்சிட்டு வந்துட்டீங்களோ? இல்ல மாப்பிள, பிள்ளை கிடைக்கலன்னு மனசு வருத்தப்பட்டுருச்சு. நான் அன்னைக்கு அடிக்கும் போது என்ன சொன்னேன்? குடிக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இல்ல மாப்பிள, குடிக்கல. பம்பு செட்டுல போய் குளிச்சிட்டு தான் வந்தேன் மாப்பிள. குளிச்சிட்டு வந்ததுக்கா இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வரும்? என்ன அடி என்ன தேவைப்படுதோ? ஐயோ வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். வாங்கினதே போதும் மாப்பிள. என்ன அடி பல ஜென்மத்துக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் எதுக்கு குடிச்சீங்க? நீங்க நினைக்க மாதிரி தப்பா எதுவும் இல்ல மாப்பிள, சர்பத்து தான் குடிச்சேன். சொர்பத்து குடிச்ச மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். நீங்க நல்ல பாட்டில வாங்கி குளிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? அந்த வீட்டுல எல்லாரும் கவலையா இருக்காங்க பிள்ளைய காண்மேன்னு. நீங்க என்னடானா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க இந்த பால் அடைஞ்ச பங்களால. அம்மா தினமும் இதுதான் நடந்துட்டு இருக்கோம்? இல்ல மாப்பிள, இன்னைக்குதான். இன்னைக்கு தானே? இன்னைக்கு மட்டும் என்ன அப்படி? இல்ல மாப்பிள. சரி, இந்த பால் அடைஞ்ச பங்களால உங்களுக்கு என்ன வேலை? சும்மாதான் மாப்பிள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணா இங்க வந்தாதான் பண்ண முடியுமா? உங்க பேச்சே சரியில்லையே, உண்மையை சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள நீங்க எதுக்கு மாப்பிள வந்தீங்க? நானா பூமாரிய தேடிட்டு வந்தேன். பால் அடைஞ்ச பங்களா இருக்க, இங்க யாரும் அடைச்சு வச்சிருக்காங்களா அந்த பிள்ளைன்னு தேடிட்டு தான் வந்தேன். மாப்பிள நான் ஒரு ஆம்பளை சிங்க இங்க இருக்கேன். அப்படி இருக்கும்போது யாராவது அந்த தப்பை இங்க பண்ண முடியுமா? இந்த மாதிரி இடத்துல தானே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கும். நீங்க இங்க இருக்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மாப்பிள ஏன் மாப்பிள, ஏன்? உனக்கு எனக்கு இடையில இருக்க உறவு அப்படியா மாப்பிள? என்ன நீங்க சந்தேகப்படலாமா மாப்பிள, சந்தேகப்படலாமா? சும்மா இருந்தா உங்களை சந்தேகப்பட வேண்டியது இல்ல, நல்லா குடிச்சிருக்கீங்கல்ல, அதனால உங்க மேல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதுவும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இந்த நேரத்துல? மாப்பிள ஃபீல் பண்ண வந்த மாப்பிள. நீங்க தோட்டத்துல வேலை தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இங்க என்ன வேலை? அது வந்து மாப்பிள விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்கல மாப்பிள, அதான் ஃபீல் பண்றதுக்காக வந்தேன். இந்த விஷயத்த பத்தி ஆனந்தனா பேசும்போது நீங்க அந்த இடத்துலயே இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரியும்? எதுக்காக இங்க வந்து ஃபீல் பண்ண வந்தீங்க? அது வந்து மாப்பிள பெரிய மாப்பிள போன் போட்டா மாப்பிள. பெரிய மாப்பிள்ள போன் போட்டாரா? ஆமா மாப்பிள, ஆனந்த் மாப்பிள. நீங்க பேசுறது பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்க.
உண்மையை சொல்லுங்க, அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மாப்பிள்ள, பிள்ளைய காணோன்னு மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. உங்க பிள்ளைய காணோம்னா இந்த மாதிரி இங்க வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்களோ? மாப்பிள்ள, நீங்க சொல்றத பார்த்தா அந்த பூமாரிய கோழி குஞ்சு வாங்க போற இடத்துல கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சுட்டு உங்ககிட்ட நான் என்னவோ ஏமாத்துற மாதிரில பேசிட்டு இருக்கியே, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல மாப்பிள்ள. ஓஹோ, விஷயம் இதானா? இப்ப நல்லா புரியுது. என்ன புரியுது மாப்பிள்ள? இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. போங்க போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு வரேன். யோ மாமா, பூமாரி கடத்திட்டு வந்த நீர் தானே? ஐயோ மாப்பிள்ள, என்ன பார்த்து எப்படி இப்படிலாம்? வேற உங்க வாயில தானே இப்ப வந்துச்சு. உங்க வாயாலே சொன்னீங்களே பூமாரிய நான் தான் கடத்திட்டு வந்தேன்னு. எப்ப சொன்னேன்? இப்பதான். இதுக்குதான் குடிக்க கூடாதுங்கிறது உங்க வாயினாலே வளர்த்தீங்கல்ல. ஆமா, பூமாரி எங்க? மாப்பிள்ள, நான் சொல்லல மாப்பிள்ள, எனக்கு தெரியாது மாப்பிள்ள. நீங்க தான் இப்ப என்கிட்ட சொன்னீங்க. மரியாதையா இப்ப உண்மையை சொல்லுங்க, இல்ல துவைச்சு தொங்க விட்டுருவேன். ஏற்கனவே குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினதை பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா வந்துட்டு இருக்கு. பூமாரி எங்கன்னு மட்டும் இப்ப சொல்லல. அன்னைக்கு விழுந்தது ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ள, தெரியாது மாப்பிள்ள. யோ, இதுக்கு மேல உங்களை விட மாட்டேன். ஏய் கோழி குஞ்சு, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? இது உனக்காகவே நாங்க செஞ்ச வீடு. நல்லா இருக்கா? அஜய் அது சந்தோஷமா விளையாண்டிட்டு இருக்குல. ஆமா அருணே, அதுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அஜய் அதுக்கு சாப்பாடு போடுவோமா? அருணே, கோழி குஞ்சு என்ன சாப்பிடும்? உங்க வீட்ல இருந்து பால் எடுத்துட்டு வரியா? ஏல கோழி குஞ்சு பால் குடிக்குமா? தெரியல, பால் வச்சு பாப்போம். குடிச்சாலும் குடிக்கும், பூனை குட்டிலாம் அதானே குடிக்குது. கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் பால் எடுத்துட்டு வந்து வைப்போம். ஏல கோழி அரிசி கம்மமுள்ளு சோறு தானே திங்கும். கோழி குஞ்சுக்கு அதே மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்து வைக்கலாம். சரி அருணே. ஏல அருணே, பேதி எடுப்பா பெத்த மகன் நீ எங்கெல்லாம் தேட? ஏமா நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? சொல்லிட்டு வரக்கூடாது. ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு வரேன். இது என்ன கோழி குஞ்சு? ஏமா நானும் அஜயும் கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கோம். ஆமா, இதுதான் வந்து சோறு போட போகுது. இது இப்ப ரொம்ப அவசியம். இல்ல உங்க ரெண்டு பேருக்கு கோழி குஞ்சு வாங்க ரூபாய் எப்படி வந்துச்சு? சித்தி, நானா அருணும் கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் சேர்த்து வச்சு வாங்கணும். நல்லா சேர்த்து வச்சு வாங்குனியே. அங்க கோழி குஞ்சு வாங்க போன பூமாரியை கடத்திட்டு போயிருக்கான்வே. என்ன சொல்றீங்க சித்தி? தங்கச்சியை கடத்திட்டாங்களா? ஆமல, வீடு முழுக்க பதறி போய் கிடக்குது. நீங்க அங்க வந்து விளையாண்டுட்டு காட்டுக்குள்ள கிடக்குறீங்க. உங்களோட எவனாவது வந்து கடத்திட்டு போனா என்ன செய்வீங்க? நானே பதறி போய் தேடிட்டு வரேன். இப்படி பேதி எடுக்க எதுக்கு உங்களுக்கு? சித்தி, என் தங்கச்சிக்கு என்னாச்சு சித்தி? ஏமா பூமாரிக்கு என்னாச்சு? பூமாரிய காண்மல, சின்ன பொண்ணு தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. யாரோ கடத்திட்டு போயிட்டாப்ல. அங்க வீடே அல்லோலம் பட்டுட்டு கிடக்கு, நீங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. கோழி குஞ்சு இப்ப ரொம்ப அவசியமா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் கோழி குஞ்சு ஆசையை தூண்டி விட்டது. பாவம், அந்த பிள்ளை பூமாரி யாரோ கூட்டிட்டு போயிட்டாவ. என்ன கிடைப்பாளோ கிடைக்க மாட்டாளோ? வீட்டுக்கு போங்க ரெண்டு பேரும். அம்மா பூமாரிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியல. அவளை காணோன்னே உங்களையும் காண்பேன்னு தேடிட்டு இங்க வந்துட்டேன். வாங்க வீட்டுக்கு வாங்க. கோழி குஞ்சு கோழி குஞ்சு போங்களா வீட்டுக்கு. காட்டுக்குள்ள வந்து கிடந்துட்டு கோழி குஞ்சு வளர்க்கவள கோழி குஞ்சு இந்த வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டானுவே. இனி போற வர காக்காலாம் தூக்கிட்டு போவான். இதெல்லாம் வளர்க்க முடியுமா? பள்ளியத்துக்கு போற பிள்ளைகளே தேவையில்லாத வேலை பார்த்து வைக்காவ. அதனால கிடக்கட்டும், இருந்தா நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டோம். இல்லைன்னா காக்காவும் செம்பரம் தான் தின்னுட்டு போட்டோம். ஐயோ மாப்பிள்ள, விட்டுரு மாப்பிள்ள, இதுக்கு மேல என்னால அடி தாங்க முடியாது மாப்பிள்ள. பிஞ்சு பாடி மாப்பிள்ள, ஆல்ரெடி பஞ்சர் ஆயிருச்சு. விட்டுருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல ஒத்த அடி கூட தாங்க முடியாது மாப்பிள்ள. சரி, பூமாரி எங்க அரைச்சு வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள, நான் ஒண்ணு சொல்லுவேன், தயவு செஞ்சு நம்புங்க மாப்பிள்ள. சொல்லுங்க. மாப்பிள்ள, பூமாரிய நான் கடத்தி அடைச்சு வைக்கல மாப்பிள்ள. எவனோ ஒருத்தைக்கு கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கான். பூமாரி பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துலதான் நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. எதுக்கு? என்ன சந்தோஷம்? அது பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த வீட்டுல கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் மாப்பிள்ள. எனக்கு அந்த வீட்டுல கெட்ட பேர் தானே இருக்கு. அதான் கொஞ்சம் ஹீரோ ஆயிரலான்னு நினைச்சேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நீங்க தானே கடத்திட்டு வந்து உங்க வாய்னாலே சொன்னீங்களே. ஐயோ இல்ல மாப்பிள்ள, இல்ல. உங்களை பார்த்த பயத்துல ஏதோ தப்பாயிருமோன்னு வளரி இருப்பேன். எப்படியோ யாரோ கடத்தி பூ மாதிரி இங்க அடைச்சு வச்சிருந்தாவ மாப்பிள்ள. நான் தான் கண்டுபிடிச்சேன், வீட்டுக்கு தூக்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் மாப்பிள்ள. அதுக்குள்ள பார்த்தா நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நீங்களா? உங்களை நம்பி என்ன விட்டுட்டு போக சொல்றீங்களோ? அதெல்லாம் முடியாது. குழந்தைய நானே கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அங்க வந்து இங்க என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லுங்க. ஐயோ மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிருங்க. நீங்களே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போனதாவே இருக்கட்டும்.
இல்ல நீங்க தானே பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வந்து வீட்டுல சொல்லுங்க. மாப்பிள மறுபடியும் உன் காலை பிடிக்கிற மாப்பிள, என்னைய மாட்டி விட்டுறாத மாப்பிள, நசுக்கி சூப்பு வச்சிருவாரு உங்க அண்ணன். வேண்டாம் மாப்பிள வேண்டாம், பிள்ளைய நீங்களே கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பிள்ளைய கடத்தினா நான் வேணா ஹீரோ வைக்கிறேன். என்னது, மறுபடியும் கடத்த போறீங்களா? இல்ல மாப்பிள, ஒருவேளை இதே மாதிரி யாராவது கடத்திட்டா நான் தப்பிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். தப்பிச்சு கடத்தி கூட்டிட்டு வரீங்களா? நல்லா உளருங்க. இங்க பாருங்க, நான் கூட்டிட்டு போய் நீங்க தான் கடத்தினதா சொல்ல போறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள வேண்டாம், அப்புறம் உங்க அக்கா விண்டோ ஆயிருவா. என்னது, விண்டோ ஆயிருவாளா? என்ன உளறிய? அதான் மாப்பிள விதவி ஆயிருவா மாப்பிள. உங்கள மாதிரி ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு அதுவே பெஸ்ட் தான். ஐயோ மாப்பிள வேண்டாம் மாப்பிள வேண்டாம், உங்க அண்ணன்களை பத்தி உங்களுக்கு தெரியாது மாப்பிள. நீங்க பேசிட்டு அடிப்பிய, ஆனா உங்க அண்ணனுவ வெட்டிட்டு தான் பேசுவானுவ மாப்பிள, வெட்டிட்டு தான் பேசுவானுவ. விட்டுருங்க மாப்பிள, நான் இப்படியே என் ஊருக்கு ஓடிடுறேன். என்னது, ஊருக்கு ஓடுறீங்களா? எதுக்கு? எங்க அக்காவை பாத்துக்கிறது யாரு? சரி மாப்பிள, வீட்டுக்கு ஓடிடுறேன் மாப்பிள, இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாதங்க. நீ பாருங்க, நான் வீட்டுல போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் பூ மாதிரி பார்த்தேன். அங்க அக்கா புருஷன் தான் இருந்தாருன்னு சொல்ல போறேன். அதுக்கு மேல அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. உமா, பூமாரி எங்க இருக்கா? அதோ அந்த பக்கம் இருக்க அந்த ரூம்ல தான். மாப்பிளே கொஞ்சம் இறக்கம் காட்ட கூடாதா? உங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்ட முடியாது. நான் பூமாரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ என்ன சொல்லி தொலைக்க போறானோ தெரியலையே. அந்த லட்சுமணன் ஒருத்தனே போதும், என்னைய கொத்து போரட்டா வைக்கிருவானே. ஏற்கனவே மாப்பிள்ளையே பிழிஞ்சு விட்டுட்டான், அங்க போனா கொத்து கறி தாண்டோய். எவ சுவாணி அங்க பாரா, அஜய் அருணும் ஓடி வரானுவே. ஏதோ அவனுக்கு பூமாரி பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் பே. அஜய் நாங்க தொலைக்கல, எவனோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டானா. சின்ன பொண்ணு தான் வந்து சொன்னா. நாலு பேரும் ஒன்னாதான் அஜய் போனோம். ஆனா நாங்க முதல்ல கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோமா, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ரூபா இருக்கும் சின்ன பொண்ணு சொன்னா. நாங்க அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்தடியில நின்னுட்டு இருந்தோம். போ மாதிரியே சின்ன பொண்ணு நாங்க போய் வாங்கிட்டு வரோம்னு போனாவள, முக்குல திரும்பும் போது எவனோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்து பூ மாதிரியே தூக்கிட்டு போயிட்டானா. ஆமா அஜய், சின்ன பொண்ணு எங்க கிட்ட வந்து அப்படிதான் சொன்னா. நாங்க பயந்துட்டு உடனே வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சித்தப்பா உடனே நீ கூட்டிட்டு போய் அந்த இடத்துல எல்லாம் தேடினாவ்ல, அங்க பூமாரி கிடைக்கவே இல்ல. என்னது பூமாரி கிடைக்கலையா? ஏவ சத்தியா என்னவே சொல்றிய? பூமாரி அவ்வளவுதானே, நீ கிடைக்க மாட்டாளா? எல்லாரும் கிடைச்சிருவான்னு சொல்லி அவ வீட்ல எல்லாரும் பூமாரியை தான் தேடி போயிருக்காங்க, கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னாங்க சித்தப்பா. அஜய், நாங்க கோழி குஞ்சு தானே கேட்கும் போதே நீ தந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. எல்லாத்துக்கும் நீங்க 2 பேர் தான் காரணம். நாங்க கேட்கும் போதே கோழி குஞ்சு தாரோன்னு நீங்க சொல்லி தந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நாங்களும் ரூபாய் வாங்கிட்டு கோழி குஞ்சு வாங்க போயிருக்கவே மாட்டோம். பூ மாதிரியே யாரும் கடத்தி இருக்கவே மாட்டாவ. எல்லாம் உங்களாலதால. அஜய், பூ மாதிரியே காணோன்னு எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அஜய், கடத்தினால நாங்க பார்க்கவே இல்லல. நாங்க கோழி குஞ்சு பார்த்த சந்தோஷத்துல அதே பார்த்து அது கூட விளையாண்டுட்டு தான் நின்னுட்டு இருந்தோம். திடீர்னு சின்ன பொண்ணு தான் ஓடி வந்து பூ மாதிரி காணாம போயிட்டான்னு சொன்னா. எப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாவன்னு சொன்னா. அவரும் வேற மாஸ்க் போட்டிருந்தாராம். சின்ன பொண்ணு அவர் முகத்தை பார்க்கவே இல்லன்னா. அஜய், நாங்க சின்ன பொண்ணை கூட்டிட்டு பூ மாதிரியே தேட போறோம். நீ எங்க கூட வரியா? நம்ம எல்லாரும் போய் தேடுவோம். சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் அவன் எப்படி இருப்பாங்கிற விஷயம் தெரியும். அதனால நம்ம 5 பேரும் போய் தேடுவோமா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இல்லப்பா, பூ மாதிரி கிடைக்கவே இல்ல. இல்ல சின்ன பொண்ணு, கிடைக்கல. பயப்படாத சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் பூமாரியை தேடி போவோமா? சின்ன பொண்ணு பயப்படாத. போன தடவை நம்ம மட்டும் தனியா போனோம், அதுவும் நீயும் பூமாரி மட்டும் தான் தனியா போனீங்க. அதனாலதானே ஒருத்த வந்து கடத்திட்டு போயிட்டான். இப்ப அஜய் யாருன்னு நம்மளுக்கு துணைக்கு வராவ. நம்ம 5 பேரும் ஒன்னா
சின்ன பொண்ணு பூ மாதிரியும் நம்ம மாதிரி தான் அழுதுகிட்டே இருப்பா. வாரியா நம்ம தேடி போவோம். பயப்படாத சின்ன பொண்ணு, அதான் நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. நாங்க எது வந்தாலும் பாத்துக்கிடியோம், உனக்கு ஒண்ணும் ஆகாது. வாரியா போவோம். ஏ பிள்ளைகள் அவளை எங்க கூப்பிடுங்க? நீங்க போய் தேடினா பூ மாதிரி கிடைச்சிருவாளோ? நல்ல வேளை நான் இங்க வந்தேன், இல்லன்னா சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு இப்ப எங்கேயாவது போயிருப்பிய. நீங்களும் தொலைஞ்ச உங்களால யார் தேடுறது? சித்தி நாங்க தொலைய மாட்டோம், வேணாம் நீங்களும் எங்களுக்கு துணைக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பூமாரியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம் சித்தி. இங்க பாருங்க பிள்ளைகளா, பூமாரியை தேடிய அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய பிள்ளைகள் கிடையாது. நீங்களே எல்லாரும் சின்ன பிள்ளைகள் உங்களை யாரா கடத்தி விடுவாவ. ஒழுங்கா வீட்டுல இருங்க, பெரியவ எல்லாம் தேடி போயிருக்காவ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாவ. இல்ல பூமாரி எங்களாலதான் தொலைஞ்ச, நாங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வரோம். சொன்னா கேட்கணும், வெளியே எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருங்க.